கிறிஸ்தவர்களின் நோன்பு காலம் இல்லைன்னா தவசு காலம் ஆரம்பிச்சிருக்குது. தவசு காலம்னா என்னங்க? இங்க பாருங்க, சாம்பல் எல்லாம் பூசிக்கிடுதாங்க அப்படின்னா என்ன? பைபிள்ல நிறைய இடத்துல பார்த்திருக்கீங்கன்னா உபவாசிக்கிறவங்க எப்படி இருந்திருக்காங்க? சாம்பல்ல உட்கார்ந்து எலும்பி படுத்து உருண்டு நம்ம பார்த்திருக்கோம், படிச்சிருக்கோம். அதே போல அந்த சாம்பல் என்னன்னா தாழ்மை. நம்ம எப்படிங்க இந்த உபவாசம் எடுக்க போறோம்? தாழ்மையா இருக்க போறோமா? இல்லைன்னா மனுஷங்களுக்காக மாத்திரம் நம்ம எடுக்கோமா அந்த உபவாசம்? அப்படி எடுக்காம அதை உணர்ந்து நம்ம இந்த தபசு காலத்துல எடுத்தோம்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, இந்த நாட்கள்ல நிறைய அனுக்கிரகத்தின் காலம், பரிசுத்த காலம், பரிசுத்த வாரம் அப்படின்னுட்டு நிறைய தினமா அனுசரிக்க போற 7 வார்த்தைகளை குறித்து நம்ம கேட்க போறோம். எல்லா வருஷத்தை போல இந்த வருஷம் காணப்படாம, இந்த வருஷம் நம்ம ஒரு வித்தியாசமா நம்மளுக்குள்ள இந்த காலம் எப்படிப்பட்டதுன்னு உணர்ந்து நம்ம இந்த தவச காலத்தை அனுசரிச்சோம்னா ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய பலன், ஆண்டவருடைய எல்லாவற்ற ஆசீர்வாதம் நம்மளுக்கு வரும். நம்ம இந்த காலத்தை, தவச காலத்தை நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பிரயோஜனமா அமைத்துக் கொள்வோமாக.